இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் ஹெட் மாஸ்டராக மாறிட்டாங்க பாக்கியா. இப்போ எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. என்னன்னா இந்த பக்கம் கோபி ஒரு மாதிரி நம்ம அம்மாவை தப்பாக பேசிட்டனே அப்படின்னு ஒரு வருத்தத்துலையும், நம்ம பேசுனது சரியா தப்பாங்கிற குழப்பத்திலையும், குடும்பத்தில் யாரும் நம்மள்ட்ட பேச மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கடுப்புலையும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, ராத்திரிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நேராக கிளம்பி போய் இப்போ ராதிகாட்ட பேசலான்னு போகிறார். ஏன்னா கமலா இப்போ வேறு ரூம் எடுத்துக்கிட்டாங்க. ராதிகாவும் மையும் ஒரு ரூமில் இருக்க. சரின்னு போய் பேசலான்னு போனால் ராதிகா பேச மாட்டாங்க. மை தூங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பேச ட்ரை பண்ணாலும் கூட எரிஞ்சு வராங்க. உங்கள் அம்மா செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு தான் போயிட்டாங்க. அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்க கவலைலாம் படமாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னா தெரியாமல் நடந்துருச்சுங்கிறார். தெரியாமலா? தெரிஞ்சு பிளான் பண்ணி நடந்தது. அவங்கள இங்கே கூட்டு வராதிங்கன்னு சொன்னேன், கேட்கல. என் மன நிம்மதி போச்சு. என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒரு புது அத்தியாயம். நான் வேறு மாதிரி என் வாழ்க்கையை தொடர போகிறேன், புதுசாக ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சேன். எல்லாமே முடிஞ்சு. அந்த குழந்தையும் போச்சு, என் சந்தோஷமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உங்களை முகத்தில் முடிக்கவும் எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பி போங்க அப்படின்னு கோவப்பட்டு கத்திடுறாரு. கத்தினோடனே இவரும் சோகமாக மூஞ்சி தொங்க போட்டு பரிதாபமாக கிளம்பி போயிட்டார். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒரு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அம்மா பேசினது, அந்த பக்கம் ஆட்டுக்குட்டி பேசினதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ பாக்கியா திருப்பி அவங்களுடைய அத்தை சோகமாக இருக்காங்கிறத பார்த்து வருத்தப்படுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் வேற இந்த செடியன் ஏழுலாம் கேட்குறாங்க, என்னமா ஆச்சு அப்படின்னா அவங்க இன்னும் சரியாகலடா அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் போய் ஒரு சின்ன வேலை பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி நேராக போய் ராதிகாவோட வீட்டுக்காக தட்டுறாங்க. அவங்க அம்மா திறந்து, நீ எப்படி இங்கே வந்த, எந்த மூஞ்சி வச்சு இங்கே வந்த, வீட்டை விட்டு வெள்ளப்பூடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை, நீ வந்தாலும் இங்கே யாருக்கும் பிடிக்காதுன்னு தெரியும்ல, இங்கே என்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ கடைசியில் சந்தோஷமாக நாங்கள் வருத்தமாக இருக்கணும்னு பார்க்க வந்தியா அப்படின்னு கதவை மூடப்போ கதவை ஒரு கையில் தள்ளி விட்டு உள்ளே வந்துடுறாங்க. ராதிகா எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா, நடிக்காதீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது பிடிக்காம தானே எல்லாத்துலேயும் போட்டு கொடுத்தீங்க. அப்போ எவ்வளோ திமிராக எல்லாத்தையும் செஞ்சீங்க. நாங்களே சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தீங்கிறத நான் பார்க்க தான் செஞ்சேன். உங்களை நல்லவங்கன்னு நினச்சேன். மற்றவங்கள கூட நம்பலாம், நல்லவங்கம்மா நடிக்கிறவங்கள தான் நம்பக்கூடாது. நீங்கள் சரியான ஒரு மோசடி பேர்வழி அப்படின்னு பேச ஆரம்பிக்க, அந்த பாருங்கள், நீங்கள் என்னோட பழைய ஃப்ரெண்டு, நமக்குள்ள ஒரு நட்பு இருந்துச்சு, அதனால் உங்களை பார்த்து விசாரிக்க கேட்க வந்தேன் நான். அவ்வளோதான், எப்படி இருக்கீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு கிடையாது. நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா என்னால் எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. திரும்பும்பொழுது அவங்க அம்மா ஏதோ பேச வந்தவங்கள்ட்ட, இந்த பாருங்கள், நான் ராதிகாட்ட பேச வந்தேன், பேசிட்டேன், இப்போ நான் கிளம்ப போகிறேன், உங்கள் கருத்தெல்லாம் நீங்கள் உங்களோட வச்சுங்க, எனக்கெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு வேகமாக சொல்லிட்டு சரன்னு கிளம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வெளில வராங்க. அங்கே கோபி நிற்கிறார். கோபி அப்போ தான் கார்லேருந்து இறங்கி, என்ன புதுசாக தான் பிரச்சனையை உண்டு பண்ண வந்தியா, இருக்க பிரச்சனை போகாத நிம்மதியை கெடுக்க வந்தியா அப்படின்னா, யார் நிம்மதியை கெடுக்கல, உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சு மூளை இருக்கா, உங்கள் அம்மா எந்த விஷயத்துலையுமே அவங்களை விட்டு கொடுத்ததில்லை, நீங்கள் தப்பே செய்யும் போது கூட உங்களை தலையில தூக்கி வச்சு தான் ஆடுவாங்க. அவங்க கோபத்தை வார்த்தை சொல்கிறதுக்கும் அவங்கள கொலகாரின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கொலகாரின்னு சொல்லியிருக்கீங்கன்னா நான் அப்படிலாம் சொல்லலைங்கிறார். அதை மீன் பண்ணுற மாதிரி, அந்த அர்த்தம் வர மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசினதுனால தான் அவங்க அவ்வளோ உடஞ்சி போய் திருப்பி என் புள்ள அப்படி சொல்லிட்டான்னு ஏற்றுக்க முடியாமல் இருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. எனக்கு கூட தெரியுது அவங்க கோபமாக பேசினாலும் எப்படி இருந்தாலும் அவங்க நல்லவங்க. ஆனால் நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது. பேசி இப்போ காயப்படுத்தி அவங்கள உடச்சிட்டிங்க. அப்படியே நீங்கள் அவங்க அதை தாங்க முடியாமல் அந்த வழியிலையும் வேதனையிலையுமே என்ன இருக்காங்க. உங்கள் அம்மாட்ட நீங்கள் அப்படி பேசினது தப்பு. அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கிறத நீங்கள் நம்பியிருக்கணும். அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கணும். இப்படி விட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க நல்லா அப்படின்னு கோபமாக கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி இங்கே வந்தால் இவர் ஆறுதல் சொல்கிறார் தாத்தா ராமமூர்த்தி. இந்த பக்கம் பார்த்தா சாப்பிட மாட்டாங்க. உடனே இனியா எனக்கு எப்படியோலாம் தெரியாது, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க பாச்சி அப்படிங்கிறாங்க. அவங்க தனியாக பப்பா அப்படின்னு இருந்துச்சு வேறு அந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் மாற்றி எல்லாரும் பேசிகிட்டே இருக்க இப்போ பாக்கியா ஒரு முடிவு பண்ணுறாங்க. செல்விகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம், கும்பகோணத்துக்கு கோயிலுக்கு கூட்டு போய் இடத்த மாற்றி ஒரு உங்கள் மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க போகிறோம் பாட்டிக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.